வந்த உடனே ராஜசேகர மன்னனையும் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற விஜேந்திர மன்னனையும் கொல்றதுக்காக குலிகா ஓடி போகும். குலிகா கிட்ட வந்தவனே கனகாவதி குறுக்க வந்துருவா. கனகாவதியை பார்த்தவனே குலிகா அங்கே நின்றோம். அப்போ கனகாவதி என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, உடம்புல மைய பூசிக்கிட்டு திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு வந்தா நீ ஒன்னு ஈஸ்வர கடவுள் ஆயிர மாட்ட. உனக்கு முன்னாடி நிக்கிறனா ஒரு பெண். இந்த அண்டத்தை உருவாக்குன ஆரிஜின் ஆஃப் கிரியேஷனோட கருவே நான் தான். முடிஞ்சா என் மேல கை வை பாப்போம்னு சொல்லுவா. அப்போ குலிகா என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நீ சொன்னது எல்லாமே சரிதான். ஒரு சிருஷ்டி மேல நான் என்னைக்குமே கை வைக்க மாட்டேன். அதுக்காக உன்னை சும்மா விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காத. ஒரு பெண்ணை அழிக்க இன்னொரு பெண்ணால தான் முடியும். அந்த ஒரு காரணத்தினால உன்னை அழிக்கிறதுக்கு தி ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் என்னோட அக்கா சாவுண்டியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சாவுண்டி தெய்வம் வரத்துக்கு அறிகுறியா சலங்க சத்தம் கேட்கும். அப்போ குலிகா என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, கேக்குதா, அந்த சத்தம் கேக்குதான்னு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பர்மியோட உடம்புக்குள்ள தி ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் சாவுண்டியே இறங்கிடுவாங்க. சாவுண்டி தெய்வம் கனகாவதியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ உன்ன ஆரிஜின் ஆஃப் கிரியேஷனோட கருன்னு சொன்ன. அந்த கருவை சுமந்துட்டு இருக்கிற ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் நானே இப்போ உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ பண்ண செயல்கள்னால சிவனோட மனசை உடைச்சிட்ட. அதுக்காக இப்போ உன் தலையை அறுத்து சிவனோட உடஞ்ச மனசை சரி பண்ண போறேன். அப்படி சொன்ன உடனே கனகாவதி கத்தி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சாவுண்டி கனகாவதியோட கழுத்தை திருப்பி அவங்கள சாவடிக்கிறது மட்டும் இல்லாம ராஜசேகர மன்னனையும் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற விஜேந்திர மன்னனையுமே சேர்த்து சாவடிச்சிருவாங்க.